காய்கறிகள் எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட தெரிஞ்சுக்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் வாங்குறதுக்கு நேரம் கிடையாது. அதனால நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது கெட்டு போகாமல் இருக்க நம்ம வந்து குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறோம். ஸோ இதில் சத்துக்கள் குறையுமா அப்படின்னா, பெரும்பாலான சத்துக்கள் வந்து முதல் ஒரு 3 நாட்கள் வரைக்கும் நீங்கள் எல்லா காய்கறிகளையும் தாராளமாக குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். எந்த பிரச்சனையும் ஆகாது. ஸோ இப்போ அடுத்தது கீரைகள் 1 வாரம் வரைக்கும் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பழங்கள் வந்து நிறைய பழங்களை 1 வாரம் வரைக்கும் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த வைட்டமின் சி உள்ள ஆரஞ்சு அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ஷனால அது இதாகிடும். ஆப்பிள் மாதிரியான பழங்கள் வந்து 2-3 வாரங்கள் வரை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க முடியும். ஏன்னா அது வெளியே வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். பால் பொருட்கள்லாம் எவ்வளோ நாள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 நாட்கள் வச்சிருக்கலாம். அசைவ உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 நாட்கள் வரைக்கும் வைக்கலாம். ஒன்றும் ஆகாது. நீங்கள் வாங்கின உடனே ஃப்ரீசரில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க, பெருசாக வந்து கரண்ட்லாம் போகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 3-4 மாதங்கள் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு சமைச்ச உணவையோ அதெல்லாம் வந்து சும்மா ஃப்ரிட்ஜில் சாப்பிட்றதெல்லாம் 2-3 நாட்களுக்கு மேலே வைக்கக்கூடாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு.